விக்னேஷ், இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப மெயிலா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நம்ம செக்யூர்டான ஒரு வெப் ப்ரௌசரா இருந்தாலும் சரி, அதுக்கு நடுவுல யூஸ் ஆகுற ஒரு செக்யூர்ட் புரோட்டோகால்ஸ் 2 இருக்கு. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா வந்து, நம்ப ஒரு ம் பேங்க் வெப்சைட் ஓப்பன் பண்றோம்னா, அதுல HTTPSன்னு உங்களுக்கு வரும் தெரியுங்களா? ஒரு செக்யூர்ட் லேயர் ஒண்ணு கிரியேட் ஆகும். அதே மாரி நம்ம அவுட்லுக் யூஸ் பண்றோம்னா, அதுல வந்து ஒரு 2 புரோட்டோகால்ஸ் இந்த TLS அதாவது SSL அண்ட் TLSன்றது இருக்கும். இது 2மே பார்த்தீங்கன்னா, செக்யூர்டான புரோட்டோகால்ஸ். சரிங்களா? இப்ப இந்த 2 பத்தி தான் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. ஆக்சுவலா இத நான் முன்னாடில இருந்தே நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா அத இப்பதான் நான் பிரீஃபா படிச்சு பார்த்தேன். அது ஏன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் பார்க்கும்போது தான் அதுல ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜஸ்ட் அது ஒரு ஷேரிங் தான். ஃபர்ஸ்ட் SSLனா செக்யூர் சாக்கெட் லேயர். இது நம்ம நம்ம காலேஜ்லயே படிச்சிருப்போம். நெட்வொர்க்கிங் சப்ஜெக்ட்ல வந்திருக்கும். அப்பலாம் என்னன்னு பார்த்துருப்போம். பட் ஆனா வந்து அதனுடைய இங்க தான் யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ இது ரியல் டைம்ல யூஸ் பண்ணக்குள்ள தான், பார்க்கக்குள்ள தான் ஓகே இதான் நம்ம படிச்சிருக்கோன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். TLSன்றதும் அதே மாரி தான். நெட்வொர்க்கிங்ல வந்து நெட்வொர்க்கிங் சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம். ஓகே அத விடுங்க. வந்தாச்சு, உள்ள வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே SSL செக்யூர் சாக்கெட் லேயர். ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இதனுடைய காமன் ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரௌசர் அல்லது நம்ம மெயில்ஸ் நம்ம யூஸ் பண்ற அவுட்லுக். ஓகேங்களா? நம்ம மெயில்ல இருந்து அதாவது வேற ஒரு மெயிலுக்கு மெயில சென்ட் பண்ணக்குள்ள நடுவுல ஒரு செக்யூர்டா ஒரு லேயர் கிரியேட் ஆகுது. சரிங்களா? அந்த லேயர் கிரியேட் பண்றது இந்த 2 புரோட்டோகால்ஸ் தான். SSL அண்ட் TLS. ஓகேங்களா? இந்த 2 புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா, வந்து ஒரு மெயில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாங்க. ஓகே. அந்த SSL பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். SSL வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், இது எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றேன். தெரிஞ்சுங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது வந்து 1995ல கண்டுபிடிச்சாங்க. நெஸ்கேப் கம்யூனிகேஷன் கார்ப்பரேட்ன்ற கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, TLS வந்து 1999ல கண்டுபிடிச்சிருக்காங்க. IETF அது ஃபுல் ஃபார்ம் இருக்கு. இந்த வீடியோல உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவா வந்து SSL வந்து மொத்தம் வந்து 3 வெர்ஷன் இருக்கு. சரிங்களா? 1.0, 2.0, 3.0ன்ட்டு. ஆனா இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3மே அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ அது வந்து செக்யூர்ட் இல்ல. கம்பேரிட்டிவா TLS கம்பேர் பண்ணக்குள்ள. TLSல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1.0, 1.1, 1.2, 1.3ன்ற மாரி 4 வெர்ஷன் இருக்கு. அதுல வந்து 1.1க்கு மேல வந்த எந்த புரோட்டோகால் அதாவது அந்த TLS எந்த இதாலையும் ஹேக் பண்றது ரொம்ப கஷ்டம். பண்ணுவாங்க. பட் ஆனா ரொம்ப கஷ்டம். அப்போ கம்பேரிட்டிவா பார்க்கக்குள்ள SSLஓட TLS வந்து ஹை செக்யூர்ட்ன்னு சொல்றாங்க. அது யூஸ் பண்றோம். அது வந்து இது எல்லாமே பேக் எண்ட்ல அதாவது நம்ம யூஸ் பண்ற மெயில் மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கு பேக் எண்ட்ல என்ன நடக்குதோ அந்த ப்ராசஸ் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், SSL வந்து எக்ஸ்பிளிசிட் கனெக்ஷன் சொல்றாங்க. எக்ஸ்பிளிசிட்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் போர்ட் அதாவது ஒரு போர்ட் வழியா வந்து என்கிரிப்ட் பண்ணி ஒரு மெயில அனுப்பும். எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், இப்போ வந்து ஒரு ஃபைல் அனுப்புறோம். எக்ஸாம்பிளா ஹாய் விக்னேஷ்ன்ட்டு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறோம்னா, அது வந்து ஒரு போர்ட் வழியா வந்து போகும். அந்த போர்ட் வந்து என்கிரிப்ட் ஆகும். அதாவது நம்ம ஒரு மெசேஜ் வந்து இப்ப ஹாய் விக்னேஷ்ன்றது வந்து சம் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி சம் சிம்பிள்ஸாவோ, கேரக்டர்ஸாவோ மாறிடும். அதான் வந்து என்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து யூசர் எண்ட்ல டீக்ரிப்ட் பண்ணி அந்த ஒரிஜினல் மெசேஜ் எடுத்துப்பாங்க SSL யூஸ் பண்ணி. SSLல நடக்கிற ஃபங்க்ஷன் தான். அப்போ ஹாய் விக்னேஷ்ன்ற ஒரு மெசேஜ் வந்து சம் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி மாறிடும். அப்போ மாறின அந்த மெசேஜ நடுவுல யாராவது ஹேக் பண்ணி எடுத்து சப்போஸ் அவங்க வந்து நம்ம டீக்ரிப்ட் பண்ற அல்காரிதம்ஸ் அவங்ககிட்ட அவைலபிளா இருந்ததுன்னா நம்ம மெயில ஈஸியா அவங்க வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆனா நம்ம TLSல அது மாதிரி பண்ண முடியாது. TLSல ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செக்யூர் போர்ட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது மாதிரி என்கிரிப்ட் டீக்ரிப்ட்லாம் பண்ணாது. அந்த போர்ட்டே இருக்குன்றதுனால அந்த போர்ட்டுக்குள்ள வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் யாருமே அக்சஸ் பண்ண முடியாம இருக்கிறதுனால அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா போகும். இதுக்கு நடுவுல நடக்கிற ப்ராசஸ் ஆல்ரெடி போன வீடியோல போட்டிருக்கேன். சரிங்களா? இதுல வந்து ஆல்ரெடி என்னென்ன இதுக்கு நடுவுல வந்து இது மாதிரி எப்படி மெயில்ஸ் நடுவுல வந்து செக்யூர்லாம் கிரியேட் ஆகுதுன்றதை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். பாருங்க. இந்த டீடைல்ஸ் வச்சிருக்கல ஒரு 4 ஸ்லைடு. இதுவும் நான் உங்களுக்கு வந்து இது அப்லோட் பண்ற லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து கமெண்ட்லையும் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இது மெயினா யாருக்காகனா, இப்போ டெஸ்க்டாப் சப்போர்ட்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறாங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா வந்து இதை பிரீஃபா தெரிஞ்சுட்டு போகணும். ஏன்னா வந்து SSLக்கு வந்து போர்ட் நம்பர் இப்போ கண்டிப்பா கேட்பாங்க. TLS உடைய போர்ட் நம்பர் என்ன? SSLக்கு வந்து எனேபிள் பண்ணீங்கன்னா அதனுடைய போர்ட் நம்பர் என்ன? அவுட்லுக் கான்ஃபிக் பண்ணக்குள்ள கேட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த டைம்ல இது தேவைப்படும். எதுவுமே SSLனா என்ன, TLSனா என்னன்னு தெரியாம போறதுக்கு இது 70% இது ஓகே. ஸோ அதனால ஃப்ரெஷரா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்க டெஃபினட்டா 100% அவங்களுக்கு இது தேவைப்படும். யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நான் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.